நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆளுங்கட்சியாக இருக்கிற மோடி அமெரிக்கா ட்ரம்ப் கண்ட்ரோலில் இருக்கார். எண்ணெய் வாங்குறதுனா கூட ட்ரம்ப் உத்தரவு போட்டால் தான் வாங்குறாரு. சிலிண்டர் வாங்குறதுனா கூட ட்ரம்ப் உத்தரவு போட்டால் தான் வாங்குறாரு. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? மிரட்டுறானுங்களா இல்லையா நம்மள? அப்போ ஆளுங்கட்சி மோடி அமெரிக்கா ட்ரம்ப் கண்ட்ரோலு, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இத்தாலி கண்ட்ரோலு. இவங்க ஓய்வு எடுக்கிறதே இத்தாலியில் தான். நான் கேட்கறது உனக்கு பாஜகவினர் மாதிரி நீங்க பேசக்கூடாது. இங்கே பாருப்பா, நான் கேட்கறது உனக்கு நியாயமாக இருந்தால் சரின்னு சொல்லு, இல்லைன்னு நீ என்னை ஏற்று கேள்வி கேளு. இவருக்கு இத்தாலியில் போய் ஓய்வு எடுக்க, அடிக்கடி இத்தாலிக்கு போய் ஓய்வு எடுக்கிறாங்களே, இவங்களுக்கு பூர்வீகம் எது? இத்தாலி. இப்போ இத்தாலியில் தான் போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, இத்தாலியில் தான் செட்டில் ஆகிறாங்க. அன்னைக்கு கூட இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் சோனியா ராகுல் காந்திய இத்தாலிக்காரன் சொல்றது ஆர்எஸ்எஸ் காரங்க. நீ ஏன் இப்ப திமுக ஆர்எஸ்எஸ் பார்வையிலேருந்து பார்க்குதா? நாங்கள் வந்து பிஜேபி இன்னொன்று சொல்லிடுறேன், கம்யூனிஸ்ட் யார் கண்ட்ரோலு? அதையும் விட்டுறாது, அதுவும் தேசிய கட்சி, அது ரஷ்யா கண்ட்ரோலு. அப்படின்னா இந்தியா யார் கண்ட்ரோலு? திமுக யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க சொல்ல ஒரு கட்சி சொல்லுப்பா. தமிழ்நாடு எங்கள் நாடு, எங்கள் நாட்டுக்கு நாங்களே பேர் வச்சோம், நாங்களே எங்கள் பிள்ளைங்களை ஆளாக்கணும், நாங்களே எஜுகேஷன் பாலிசி கொடுத்தோம், நாங்களே சத்துணவு பாலிசி கொடுத்து எல்லாம் கொடுத்தோம், கிராமத்துக்கு லைட்டு போட்டோம், கிராமத்துக்கு பஸ் விட்டோம், எல்லா பேர்லேயும் கலைஞர் இருப்பார், பேரறிஞர் அண்ணா இருப்பார், பெரியார் இருப்பார், கலைஞர் இருப்பார், காமராஜையும் சேர்த்துக்கிறோம். அண்ணா தமிழங்கிறதுனால தான் காங்கிரஸ்காரனை சேர்க்க மாட்டோம். ஏன்னா அவர் காங்கிரஸ் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? காமராஜை கைது பண்ணிட்டு வான்னு சொன்னது இந்திரா காந்தி. அப்போ டெல்லிக்காரன் தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி வச்சுருந்தானுங்க? கர்ம வீரர் காமராஜுக்கு குழி நோண்டி புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவன் காங்கிரஸ்காரன் தான். புரியுதா? இதெல்லாம் வரலாறு. உள்ளே போனால் இப்போ எவனுக்கு தெரியாது. இப்போ வந்துருக்க அரசியல்வாதிக்கு எதுவும் தெரியாது. அட்டைப்படத்தில் பின்னால் வச்சுக்கிட்டு இவர் காமராஜம்மா, அதெல்லாம் விட்டுரு. நான் கேட்கறது புரிஞ்சுக்கோ. கரப்பாம்பூச்சி கட்சி இந்தியாவுக்கு 2வது இடத்த பிடிச்சிருவானோன்னு பயத்தில் ஓடி ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே யாருக்கும் அக்கறை இல்லை, அது ரூல்ட் அவுட்டு. நாங்கள் இதில் எங்களோட பங்களிப்பு டெல்லியில் போய் கூட நீட்டு ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணு தான் குரல் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் ஒன்று விலக்கு கூட இல்லை, ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணு குரல் கொடுக்குறோம். இவ்வளோதான்.